के दिन के அவருடைய பாதத்திலே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய நாமத்தில் திரும்பவும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். उसके चरणों के नीचे आए हुए हर एक को मैं फिर से प्रभु यीशु के नाम से கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாற்றுவார். प्रभु आपको आशीष करेगा और बचाएगा. நம்முடைய தியானத்துக்காக हमारे ध्यान के लिए சங்கீதம் 138வது சங்கீதம் भजन संहिता 138वां अध्याय 8வது வசனத்தை வாசிப்போம். கடைசி வசனம் 8वां वचन आखिरी वचन கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றுமுள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருக்கிறார். நம்ம சேர்ந்து திரும்ப வாசிக்கலாம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நிகழ விடாதிருப்பீராக. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். प्रभु के नाम की महिमा करते हैं. தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில दाऊद राजा के जीवन में அப்படிப்பட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்போட கர்த்தருக்கு நன்றி சொல்கிறார். ऐसा एक बड़ा सा इंतजार में प्रभु को धन्यवाद करता है. அவர்தான் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடியவர். वही है जो मेरे लिए सब कुछ करने वाला. நமக்கும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகளை கேட்கிற யாரா இருந்தாலும் அவர்களுக்கும் வேண்டிய சகல நன்மைகளையும் கர்த்தர் அவர்களுக்கு செய்து முடிப்பாராக. हमारे लिए आए हुए सभी के लिए और सुनने वाले सब लोगों के लिए प्रभु ही उनके सब कामों करके देगा. கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார். प्रभु हमारे लिए सब कुछ करेगा. இந்த தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில நான் பார்க்கும்போது ये दाऊद राजा के जीवन में अगर हम देखेंगे तो அவர் எல்லா சூழ்நிலையிலையும் அவரையே நோக்கி பார்க்கிறார். सारे परिस्थिति में अपने प्रभु की ओर ही देखता है. அவருடைய கண்ணீர் கவலை எல்லா சூழ்நிலையும் அவருக்கு இருந்தது. उनके आंसुओं के समय था, चिंता के समय था, परंतु वो सब परिस्थिति में நிறைய பேருக்கு தாவீதுனுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நிறைய தெரியலாம். बहुत सारे लोगों को दाऊद के आखिरी जो आशीष के दिनों के बारे में जानते हैं. அவர் ராஜாவாக இருந்தார். वो राजा था. அவருக்கு வேண்டிய சகலமும் நன்மையா இருந்தது. उनको जो चाहिए थी वो सब भरपूर था. அவருடைய ராஜ்யத்துல எல்லா சத்துருக்களுமே அடங்கி இருந்தார்கள். उनके राज्य में हर एक शत्रु जो है दबे हुए थे. காரணம் அவருடைய நோக்கம் எல்லாமே ஆண்டவரே சார்ந்திருந்தது. कारण यही है कि उसका पूरा विचार प्रभु के ऊपर निर्भर இந்த था. காலவெளியில நம்மளும் கூட அந்த அப்படிப்பட்ட நினைவில் இருக்கணும். इस सुबह के समय में हम भी ऐसे विचार में होना என்ன है. தேவை இருந்தாலும் कुछ भी जरूरत क्यों ना हो, என்னது நமக்கு செய்யணும்னு ஒரு ஆசை இருந்தாலும் कुछ हमें कोई कार्य करने की आशा हो, நாம் தேவனுடைய பிள்ளைகள். हम परमेश्वर के बच्चे हैं. ஆகவே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். तो हमें एक भरोसा होना है. தாவீது சொன்னது போல ஆண்டவரே நான் அந்த காலவெளியில சொல்லுகிறேன். दाऊद ने जैसे कहा, प्रभु मैं इस सुबह के समय में कहता हूँ, ஆண்டவராகிய இயேசுவானவர் என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். प्रभु यीशु मसीह मेरे जीवन में सब कुछ मेरे लिए कर देगा. தேவன் நிச்சயமாக செய்து முடிப்பார். प्रभु सच में वो कर देगा. இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது எனக்கு முதலாவது ஒரு ஞாபகம் என்ன வந்தது அப்படின்னா, इस वचन को जब मैं पढ़ता हूँ तो पहला मुझे आने वाली बात याद यही है. கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் பெரிய நோக்கத்தோடு மனிதனை ஒரு குடும்பமாக மாற்றி வைத்தார். प्रभु एदेन के बाग में एक बड़े विचार के साथ इंसान को एक परिवार के रूप में रखा. ஆனா மனிதனுடைய சுயமான ஒரு எண்ணத்தினால அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தோல்வி அடைந்தது. पर इंसान का एक खुद का विचार की वजह से उसके जीवन में एक बड़ा सा हार हो गया. ஒரு பெரிய இருள் அந்த மனிதனை மூடிக்கொண்டது. एक बड़ा सा अंधकार उस व्यक्ति को ढक दिया. ஆனா அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை என்ன நடந்தது அப்படின்னா, बाद उस व्यक्ति के अंदर क्या हुआ, நான் நினைக்கிறேன் அந்த ஆதாமும் கூட இதை போல ஒரு மனஸ்தாபத்தோட கர்த்தரை நோக்கி பார்த்திருப்பார். आदम भी ऐसे ही एक पश्चाताप के साथ प्रभु की ओर. ஒரு சுகவாழ்வு இருந்தது. अच्छा, एक सुखी जीवन था. ஒரு டென்ஷன் கிடையாது. எல்லாம் கர்த்தரையே சார்ந்து வாழ்ந்தார். कोई चिंता नहीं थी, सब प्रभु पर निर्भर होकर जी रहे थे. ஏதேன்ல ஒரு நல்ல மகிமையான ஒரு வாழ்க்கை இருந்தது. एदेन में एक अच्छा महिमा का जीवन था. தினம் கர்த்தரோட பேசினார். प्रभु हमेशा उनसे बातें किया. ஆனா திடீர்னு ஒரு இருள் அவருடைய வாழ்க்கையில மூடின உடனே पर अचानक में एक अंधकार उसके जीवन में भरने के बाद அவர் எல்லாம் செதிர்ப்பாரு. वो क्या क्या किया होगा, கண்ணீர் விட்டுருப்பாரு. आंसू बहाया होगा, தேவனை நோக்கி கண்டிப்பா ஒரு கதறி இருப்பார். प्रभु की ओर वो चिल्लाया होगा. காரணம் அப்படியெல்லாம் நடக்கலைன்னா தேவனது ஆபிரகாமுடைய அல்லது இந்த ஆதாமுடைய வாழ்க்கைக்கு கை கொடுக்க மாட்டார். अगर ऐसा सब नहीं हुआ रहता तो प्रभु अब्राहम की संतान को या आरोन के परिवार को हाथ नहीं दिया. தேவ ஜனங்களுக்கு மேல ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் இரக்கமாக செய்தார். प्रभु के लोगों के ऊपर प्रभु एक बड़े से बातों को अनुग्रह के द्वारा करता है. ஆதாமுடைய आदम के बच्चे அவருடைய நாமத்தை ஆராதித்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. के उसके नाम को आराधना किया लिखा பலி गया है. செலுத்தினார்கள். बलि
चढ़ाए हैं। இதெல்லாம் பார்க்கும்போது ஆதாமுக்கும் கூட இந்த எண்ணம் இருந்துக்கலாம். ये सब बातों को हम देखते हैं, आदम को भी यह विचार, ஏன்னா அந்த எண்ணம் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வந்திருக்காது. नहीं तो ये विचार उनके बच्चों को नहीं, அவருடைய இருதயத்தில் எப்பொழுதுமே தெய்வத்தை சார்ந்திருந்திருப்பார். उसके हृदय में हमेशा प्रभु पे निर्भर किया होगा। ஆகவேதான் அவருடைய வம்சத்தை கர்த்தர் கைவிடாமல், इसलिए आदम का जो वंश है उसको प्रभु ने छोड़ा नहीं है। அவருடைய சுயமான அவன் யோசித்து என்னமோ செய்துட்டான். वो खुद का विचार में बहुत सारी बातों को कर दिया। ஏவாள் என்ன செய்துட்டாங்க, हवा ने कुछ बातों को कर दिया, எல்லாம் தோல்வி அடைந்தது. सब हार में हो गया, இடத்தை இழந்துட்டாங்க, जगह खो गया है, நல்ல வேலையெல்லாம் போயிட்டு अच्छा नौकरी चले गया। இப்போ அவனால சுயமாகவே எதையும் செய்ய முடியாத ஒரு காரியம். अब उनसे खुद से कुछ काम नहीं कर पा रहे। பார்க்கும்போது और अगर हम वचन को हम देखते हैं, இந்த தாவீதும் கூட ஒரு வார்த்தை சொல்றாரு. दाऊद भी यहाँ पर एक वचन कहता है, देखिए 138வது சங்கீதத்துல वजह से 138 में 7வது வசனத்துல சொல்லுகிறார், 7वां वचन कहता है, நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் मैं अगर जो तकलीफों के बीच में मैं चलूंगा तो நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், आप मुझे जिलाएंगे, என் சத்துக்களின் கோபத்திற்கு விரோதமாக मेरे शत्रुओं के क्रोध के विरोध में உமது கையை நீட்டுவீர், हाथ को मैं உமது अपना வலது கரத்தினால் என்னை ரட்சியும். आपके दाहिने हाथों से आपको उद्धार कर। எத்தனை தேவ ஜனங்கள் இப்படி பார்த்தார்களோ அவங்க யாரையுமே தெய்வம் கைவிடவில்லை. कितने प्रभु के दास लोग ऐसे देखे हैं प्रभु को, प्रभु ने किसी को भी छोड़ा नहीं। துன்பத்தின் நடுவில் அவருடைய வாழ்க்கை இருந்தது. जो तकलीफों के बीच में उनका जीवन था, அவர் மரித்து போனது போல இருக்கிறார். वो मरे हुए मुर्दे के समान है। அவர் சொல்றார், ஆண்டவரே என்னை உயிர்ப்பிக்க வேண்டும், कहता है, प्रभु मुझे आप दिलाइए, என்னை எடுத்து நிறுத்தும் யான் मुझे சொல்கிறார். उठ कर खड़ा कीजिए। ऐसा யாரா இருந்தாலும் இந்த உலகத்துல அப்படிப்பட்ட நோக்கம் உள்ளவர்களை தேவன் ஒரு நாள் கைவிடுகிறதில்லை. कोई भी हो प्रभु, तो ऐसे विचार वाले को प्रभु कभी छोड़ता नहीं। தேவன் நல்லவர். प्रभु अच्छा है। அவருடைய பார்வை அல்லது அவருடைய நோக்கம் எப்படி இருக்கு, उन प्रभु का नजर या उसका विचार कैसा है, என்னை பற்றி அவர் என்ன நினைக்கிறார். मेरे बारे में प्रभु क्या सोचता है। 6வது வசனத்துல 6वां वचन में 38 6வது வசனம், 36 में கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் அவர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவரை நோக்கி பார்க்கிறார், அவர் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையும் தூரத்திலிருந்து அறிகிறார். மேட்டுமையானவனே தூரத்திலிருந்து அறிகிறார். இது ஆண்டவருடைய அபிஷேகத்தினால் ஆவியினால் நிரப்பப்பட்ட தாவீதுக்கு இந்த காரியம் தெரிகிறது. प्रभु के अभिषेक से भरा हुआ दाऊद को ये बातें मालूम हो रहा है। பார்க்கிறார் என்ன, वो कैसा मुझे देखता है, தூரத்திலிருந்து ஜனங்களை பார்க்கிறார். दूर से अपने लोगों को देखता है। யாரெல்லாம் ஆண்டவரே என்னால முடியல அப்படின்னு சொல்லுகிறார்களோ அப்படிப்பட்ட தாழ்மையான இருதயங்களை அவர் நோக்கி பார்க்கிறார். जो जो प्रभु मुझसे नहीं हो रहा है, ऐसा जो नम्र से मांगते हैं, प्रभु उनको देखता ஆனா है। மேட்டுமையாக இருக்கிற ஜனங்களை அவர் தூரத்திலிருந்து அறிகிறார். पर घमंड करने वाले लोगों को दूर से पहचान लेता है। யாரெல்லாம் தன்னை தாழ்த்தினாங்களோ அவங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். जो अपने आप को नम्र किया है, प्रभु ने उन्हें आशीष दी। முதலாவது ஆதாமுடைய பிள்ளைகள் पहला आदम के बच्चे, 2 பேர் வராங்க பாருங்க. 2 लोग आते हैं। ஒருவருடைய கண் மேட்டுமையாக இருந்தது, एक की आंखें घमंड में भरी हुई ஒருவன் थी, தாழ்மையாக இருந்தார். एक नम्रता से था। தாழ்மையாக நடந்த வாழ்க்கையில நிறைய போராட்டம் இருந்தது. नम्र से जीने वाले के जीवन में बहुत तकलीफ, சத்துரு அவனை மேற்கொள்ள என்னமெல்லாமோ பிரயாசப்பட்டான். शत्रु के विरोध आने के लिए, उसके ऊपर आने के लिए बहुत प्रयास किया। ஏற்பாட்டுல கர்த்தர் சொல்லுகிறார், ये कारण प्रभु कहता है, அவைகளுடைய ரத்தம் பேசுகிறது, आबेल की जो खून है वो बातें की, அது தேவனோடு பேசுகிறது. प्रभु से बातें की, ஆண்டவர் சத்தத்தை கேட்டார். प्रभु उसकी आवाज को सुना। தாழ்மையுள்ள ஜனங்களுக்கு தோல்வி இருந்தாலும் अगर नम्र वाले मनुष्य को अगर हार रहेगा, கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்கிறார். प्रभु उनकी आवाज को सुनता அவன் है। மரித்தும் இன்னும் பேசுகிறான். वो मरकर आज भी बातें करता है। இன்றைக்கு நாம் தேவனுடைய சமூகத்துல தாழ்மையாக நோக்கி பார்க்க வேண்டும். आज हम प्रभु के समूह में नम्रता से देखते தேவன் தாழ்மை உள்ளவர்களை தான் நோக்கி हैं। பார்க்கிறார். प्रभु नम्र हृदय वाले को ही देखता है। அவங்க தான் சொல்லலாம், ஆண்டவரே என்னுடைய தேவையெல்லாம் இப்படி இருக்கிறது, वही कहना है, प्रभु मेरी जरूरतें ऐसी है, எதெல்லாமோ நான் ஆரம்பித்தேன், நான் முடிக்கல. मैं बहुत सारा कुछ शुरू किया पर खत्म नहीं, எதெல்லாமோ யோசித்தேன், என்னால முடியல. बहुत कुछ विचार किया पर मुझे नहीं हो रहा। ஆனா நீர் தான் அதை முடிச்சு. आप मुझे खत्म करके देना है। தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அனுபவத்தோட சொல்கிறார், दाऊद अपने जीवन के अनुभव के साथ कहता है, சில காரியங்களை ஆரம்பித்தேன், என்னால முடிக்க முடியல. थोड़ी बातों को मैंने शुरू किया, अभी खत्म। என்னெல்லாமோ நான் செய்யலாம்னு திட்டம் போட்டு அது என்னால முடியல. बहुत कुछ करना है करके मैंने विचार था पर वो
नहीं हुआ। ஆனா நம்முடைய நம்பிக்கை தெய்வத்தையே சார்ந்திருக்கிறது. हमारा भरोसा जो है प्रभु पे ही निर्भर होता है। இயேசுவானவர் தான் அதை செய்து முடிக்க முடியும். यीशु ही उसे पूरा करके दे सकता है। கர்த்தருடைய அந்த சித்தத்தை அல்லது அவருடைய யோசனையை प्रभु की उस मर्जी को या उसके विचार को தாவீது நல்லா அறிந்திருக்கிறார். दाऊद अच्छे से जानता था। 139வது சங்கீதம் भजन संहिता 129 में 39 में அதுல முதல் வசனம், पहला वचन कहता है, கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அவர் என்னை நல்லா ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். प्रभु ने हमें अच्छा से जो जांच எப்பொழுது அறிந்திருக்கிறார்? कब हमें जान लिया है। தாவீது பிறந்த பிறகா பிறக்க முந்தியா? दाऊद जन्म लेने के बाद या जन्म लेने के पहले? தாவீது நாட்கள் சொல்றார், நான் பிறக்க முந்தியே என்னை அறிந்திருக்கிறேன். दाऊद अपने जीवन में मैं जन्म लेने के पहले ही प्रभु मुझे நான் தேவனை குறித்து தெளிவாய் நான் புரிந்து கொள்ள வேண்டும். प्रभु के बारे में अच्छे से जानना है। அவர் நல்லவர், वो अच्छा है, அவர் கிருபை நிறைந்தவர். अनुग्रह से भरा हुआ நாம் है। ஏதோ சாதாரணமாக இந்த உலகத்தில் हम ऐसे कोई आम व्यक्ति की तरह दुनिया में தேவனே नहीं। என்னை ஆராய்ந்து அறிந்து என்னை உலகத்தில் வச்சிருக்கிறார். प्रभु ने मुझे जांचा है, परखा है, फिर मुझे इस दुनिया में இப்ப रखा। நான் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் தேவனுடைய நோக்கம். अभी मुझे प्रभु पे निर्भर होना है, यही प्रभु की அவர் मर्जी है। எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் கண்டிப்பா. वो मेरे लिए सब कुछ कर देगा। ஆனா என்னுடைய அந்த திட்டத்தை தேவன் தான் முடிக்க முடியுங்கிறது தெரியணும். मेरे जो विचार है, मेरे जो योजना है, उसको प्रभु ही खत्म कर सकता है। ये हमें தாவீது याद है। தன்னுடைய வாழ்க்கையில நிறைய கருத்தை சொல்றார் இந்த வசனத்துல. दाऊद अपने जीवन में बहुत सारी बातों को बताता है। சொல்றாரு, நான் எங்கேயும் போக முடியாது, தப்பவே முடியாது, உமக்கு தெரியும். वो कहता है, मैं कहीं पर भी आपसे बच नहीं सकता। எங்க போனாலுமே நீர் என்னை பார்க்கிறீர், कहाँ पर भी मैं जाऊँ, मुझे देखता என்னை है, கவனிக்கிறீர். मुझे ध्यान देता நான் है। பிறக்கு முந்தையே என்னை நீர் அறிந்திருக்கிறீர். जन्म लेने के पहले ही आप मुझे जानते என்னுடைய हैं। தாய் கற்பத்திலே நீர் என்னை கண்டீர். मेरे माँ के कोख में आपने मुझे देखा है। என்னுடைய எலும்புகள் எல்லாம் உண்டாகும் முன்பே என்னை அறிந்திருக்கிறீர். मेरे हड्डियाँ सब बनने के पहले ही आप मुझे जानते थे। இருட்டு நடந்தாலும் கூட உமக்கு தெரியும். अंधकार में अगर कोई बातें हो रही तो भी आपको दिख जाएगा। ஆண்டவரே, நீர் இருட்டையும் வெளிச்சத்தையும் ஒரே மாதிரி பார்க்கிறீர். प्रभु, आप घोर अंधकार को और उजाले को एक समान देखते हैं। உமக்கு தெரியாம இந்த உலகத்துல ஒண்ணுமே நடக்காது. आपके बिना इस दुनिया में कुछ भी नहीं हो। ஆகவே நான் அறிந்திருக்கிறேன், इसलिए मैं जानता हूँ, நீர் நினைத்ததை நடத்தி முடிக்கிற ஆண்டவர். आप जो सोचे हैं उसको पूरा करने वाले खुदा இன்னைக்கு हैं। நம்ம யோசிக்கணும், आज हम सोचना है நம்மளை பற்றி என்னது கர்த்தர் யோசிக்கிறார். हमारे बारे में प्रभु क्या सोचता है। அப்படி யோசிக்கமா? ऐसा हम सोचते हैं क्या? தேவன் என்னை பற்றி என்னது அவர் நினைத்து வைத்தார். मेरे बारे में क्या विचार करके रखा है। நாங்க ஊருக்கு போகும்போது நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணும்போது, हम गाँव जाते समय में हम जब प्रार्थना कर रहे हैं, அதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணும்போது गाँव जाने के पहले हम जब प्रार्थना किया, எப்படி நம்முடைய பிரயாணத்துல கர்த்தர் உதவி வேணும். कैसा प्रभु हमारे सफर में मदद करना है। தேவன் தான் நமக்கு உதவி செய்யணும். प्रभु ही मदद करना है। இதெல்லாம் நான் நினைத்து ஜெபம் பண்ணும்போது திடீர்னு எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வந்தது. ऐसा हम सोच कर जब प्रार्थना कर रहे थे, अचानक में एक बात है मुझे எனக்கு ஆண்டவரே சொல்றதா இருந்தது. मुझे प्रभु खुद कह रहा है, ऐसा लगा என்ன செய்தாலும் தேவனே நமக்கு திட்டம் வகுத்து வைத்திருக்கிறார். तो कुछ भी कर, प्रभु मेरे लिए योजना बनाकर रखा அந்த है। நோக்கத்துக்குள்ளாக நம்ம வந்தோம்னா அவரே எல்லா ஏற்பாடுகளையும் செய்து நம்ம பாதுகாத்து उस योजना के अंदर अगर हम आएंगे तो वो हमें सब सुरक्षा के साथ हमें चला। அவர் நல்லவர், वो अच्छा है, உலகத்துக்கு வைத்திருக்கிறார். उसने ही मुझे इस दुनिया में रखा है। என் மூலமா ஏதோ ஒரு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். मेरे द्वारा कुछ वो करना चाहता है, ஆனால் நான் இருளில் இருந்தேன், पर मैं अंधकार में था, ஆனா அவரும் என்னை வெளிச்சத்துக்கு पर வந்திருக்கிறார். वो मुझे उजाले में लेके आया। அவர் என்னை கைவிட மாட்டார். वो मुझे कभी नहीं அவர் छोड़ेगा। எல்லாவற்றையும் தீர்மானித்து அவர் எல்லாம் செய்து முடிக்கிறவர். वो सब बातों को स्थिर करता है, सब बातों को पूरा करता ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் கர்த்தர் சரியாக முடிப்பார். है। शुरुआत भले ही तुच्छ माना जाए, परंतु आखिर में प्रभु நோக்கத்தை அவர் அறிகிறார். पर हमारी जो मर्जी को जाने हैं। ஒவ்வொரு வருஷத்தோடனே பாருங்க, ஆதியில இருந்த பொறுப்பிலாக்கள், हरे बहुत सारे पवित्र लोगों को हम वचन में देखते हैं। ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, अब्राहम, ईसाक, याकूब के बारे में இவங்களுடைய நோக்கம் எல்லாம் வித்தியாசமா இருந்தாங்க. इनका विचार सब अलग हुआ तो भी, ஆனா பார்க்கும்போது தேவனே அவங்களை நடத்திருக்கார். पर हम जब देखते हैं जब प्रभु स्वयं उन्हें चला அவங்க कर குடியிருந்த இடம், அவங்க வாழ்ந்தது, அவங்க செய்த வேலை எல்லாமே கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்து இருக்கிறார். वो बसे हुए जो शहर में वो जीने के उनका जो काम सब कुछ प्रभु ने जो है चलाया। எல்லாமே அவர் தான் அவங்களை நடத்தினார். सब उनके सब बातों में प्रभु ने ही காரணம் அவர்கள் தேவனே இந்த உலகத்துல இப்படி நடக்கணும்னு திட்டம் வைத்தார். कारण यही है कि प्रभु खुद उन्हें इस दुनिया में ऐसा चलना है। இவங்க மூலமா
உலகத்தை ரட்சிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். उनके द्वारा ही इस दुनिया में एक बड़ा उद्धार लेके आना करेगी. வாக்குத்தத்த வசனங்களை அவங்க மூலமாக கிரியை செய்தார். वाग्दान वचन को उनके द्वारा क्रिया कराया. இயேசு சொல்லும்போது புதிய ஏற்பாட்டுல यीशु मसीह कहते समय में नए करार में ரட்சிப்பு யூதர்கள் வழியாகத்தான் வருது. उद्धार जो है यहूदियों के द्वारा ही आएगा. அதாவது ஆபிரகாம் வழியா தான் வருகிறது. मतलब अब्राहम के संतान ஃபேமிலி மூலமா தான் வருகிறது. परिवार के द्वारा ही இது आएगा. தேவனே திட்டம் பண்ணி இருக்கிறார். प्रभु ने योजना बनाई है. மண்ணுக்குள்ள விழுந்தாலும் अगर मानवता गिर भी जाएंगे तो ஆனா ஏதோ ஒரு குடும்பத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவங்க மூலமாகவே அவர் எடுத்து நிறுத்துகிறார். कोई एक परिवार को प्रभु चुनकर उसके द्वारा जो है वो उनको खड़ा करके चलाता है. அந்த ஆண்டவர் நம்மளை கைவிடுவாரா? वो प्रभु हमें छोड़ सकता है क्या? நிச்சயமா கைவிட மாட்டார். कभी नहीं छोड़ सकता है. ஆதாமோ ஏவாளோ தன்னுடைய விழுந்து போகிறதுனால நடக்கிற பாதிப்பு அறிஞ்சாங்களா அறியலையா தெரியல. अब्राहम और हवा वो जो है गिरने के बाद उनको जो नुकसान हुआ उसके बारे में जाने हैं या नहीं जाने ஆனால் தேவன் அறிந்திருந்தார். प्रभु जानता है. அவர்களை கைவிடவே இல்லை. उन्हें कभी छोड़ा नहीं. இதே பட்ட சொல்லும்போது எபிரேயர் நிருபத்துல नए करार में कहते समय इब्राहिम में लिखा है அவர் ஆபிரகாமுடைய குடும்பத்துக்கு அவருடைய சந்ததிக்கு கை கொடுத்தார். अब्राहम के परिवार उसकी संतान को उसने अपने हाथों को நிறைய சிருஷ்டிக்கப்பட்டதெல்லாம் தவறு செய்யும்போது தண்டிக்கப்பட்டது. बहुत सारी सृष्टियां जब गलत किए वो जो है दंड के योग्य बने. ஆனால் மனிதர்களையோ தேவன் கிருபையாக பார்த்தார். और इंसान को वो अनुग्रह से चलाया. அவங்களுடைய நோக்கம் அவ பக்கமா திரும்பும் போது அப்படி நடக்கிறது. उनका विचार जब वो प्रभु की ओर मुड़ते हैं तब वो होता है. எல்லாரும் கர்த்தர் பார்க்கிறாரு, பேசுகிறார். सबको प्रभु देखता है और बातें करता है. பழைய பழைய ஆட்டெல்லாம் கர்த்தர் பேசினாரு. पुराने नियम में किस किस से प्रभु ने बातें की? ஆபிரகாம்கிட்ட, ஈசாக்கிட்ட, யாக்கோபிட்ட பேசினார். अब्राहम, ईसाक और याकूब से बातें की. அநேக தீர்க்கதரிசிகிட்ட கர்த்தர் பேசினார். बहुत भविष्यवाणियों से बातें की. இவங்கிட்ட எல்லாம் கர்த்தர் பேசின பிறகு அவங்க எடுக்கிற முடிவு என்னது? ये सब से प्रभु ने जब बातें किया उनके बाद उन्होंने जो चलने का जो मार्ग जो चुना है. எரேமியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, अगर यिर्मयाह को अगर हम देखते हैं ஆண்டவரே என்னால முடியாத ஐயா, நான் சின்ன பையன் அப்படிங்கிறார். कहता प्रभु मैं बहुत छोटा हूँ, मुझसे नहीं होगा. ஆனா ஆண்டவர் சொல்றார், இல்லப்பா நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன் மூலமாக பெரிய காரியங்களை செய்வேன். प्रभु कहता है मैंने तुझे चुना है, तेरे द्वारा बड़े काम करो. மோசேயை கர்த்தர் இருக்கும்போது மோசேட்ட சொல்கிறாரு, मूसा को जब लेके प्रभु इस्तेमाल करते हैं, मूसा कहता है உன் மூலமா தான் நான் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வர போகிறேன், ரட்சிக்க போகிறேன். तेरे द्वारा ही मैं इस्राएली लोग को जो है बाहर लेके आने वाला, उद्धार करने वाला. ஆண்டவர் என்னால பேச முடியாது, எனக்கு அந்த மாதிரி தைரியம் இல்லை அப்படிங்கிறார். प्रभु मुझे सही से बात करने नहीं आता, मेरे अंदर वो धैर्य नहीं है. கர்த்தர் சொல்கிறார், கண்டிப்பா உன் மூலமாகவே செய்வேன். प्रभु कहता है सच में मैं तेरे द्वारा ही उन्हें बाहर निकाल. இன்னைக்கு நீங்க எரேமியா அல்லது மோசேயை எடுத்துக்கிட்டாங்க, अगर आज हम यिर्मयाह या मूसा को ले सकते हैं, அவங்கள போல ஒரு பெரிய வல்லமையான காரியத்தை செய்யாட்டாலும் उनके जैसे बड़े सामर्थ्य कामों को अगर हमने नहीं किया, நம் மூலமாகத்தான் கர்த்தர் சில காரியங்களை செய்வார். हमारे द्वारा ही प्रभु कुछ बातों को करना யோவான் चाहता है. சுவிசேஷத்துல கர்த்தர் சொல்லும்போது, यूहन्ना के सुसमाचार में प्रभु कहते समय நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, तुमने मुझे चुना नहीं, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன், मैंने तुम्हें चुना है. அதனால பயப்படாதீங்க, इसलिए तुम डरिए मत. நான் உங்களை ரட்சிப்பேன், ஆசீர்வதிப்பேன், பாதுகாத்துக் கொள்வேன். मैं तुम्हें उद्धार करूंगा, आशीष करूंगा और सुरक्षा दूंगा. பேதுரு ஒரு நாள் சொல்றாரு, पतरस एक बार कहता है ஆண்டவரே பரலோகத்தை பற்றி, அந்த ராஜ்யத்தை பற்றி நீ சொல்லுகிறதெல்லாம் பார்த்தா யார்தான் போக முடியும்? प्रभु स्वर्ग के बारे में और राज्य के बारे में आप कहते समय मुझे ऐसा लगता है कौन उसमें जा सकता है, எப்படி போக முடியும்? कैसा उसमें जा सकता है? அவரே சொல்றாரு, वो खुद कहता है மனுஷனால முடியாதுதான், इंसान से वो संभव ஆனா नहीं, தேவனால முடியும். पर प्रभु से संभव है. உடனே அவர் சொல்றாரு, ஆண்டவரே और तुरंत वो कहता है प्रभु எங்க வேலையெல்லாம் விட்டுட்டு உமக்கு பின்னால் வந்திருக்கிறவன் எங்களுக்கு என்னது கிடைக்கும்? काम सब छोड़कर आपके पीछे आए हैं, हमें क्या मिलेगा? பேதுரு பார்த்து சொல்லுகிறார், पतरस को देखकर कहता है பரலோகத்துல முக்கியமான இடத்துல என் பக்கத்துல நீ இருப்ப அப்படிங்கிறார். स्वर्ग में सबसे अहम जगह पे मेरे नजदीक तुम लोग रहो. இதே போலதான் நம்ம எல்லாரையுமே கர்த்தர் தெரிந்து கொண்டார். वैसे ही हम सबको प्रभु ने चुन लिया. அவர் நல்லவர், वो अच्छा है. அவரையே நான் நோக்கி பார்க்கும்போது उसको और जब हम देखते हैं तो நான் செய்த எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்ததை நாம் கவனிக்க முடியும். मैं किए हुए हर एक कामों में प्रभु के आशीष था, उसको हम देख सकते हैं. காரணம் அவர் சர்வ வல்லமுள்ளவர், कारण यही है वो सर्वसामर्थी है. அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து அவைகளை என்ன செய்கிறாரு? பின்வாங்கி போனாலும் தூக்கி நிறுத்துகிறவர். वो सारी बातों को सृष्टि कर कर जो कुछ पीछे हटा तो भी उनको खड़ा करता. அவர் எதையாவது ஒரு காரியத்தை முடியாது அப்படின்னு போடல. कोई बातों को ऐसा वो होगा नहीं करके अलग नहीं அவர் रखता. என்ன நினைக்கிறாரோ அது செய்து முடிக்கப்பட்டது. जो सोचता है वो पूरा करके देता है. எனவே கர்த்தர் அப்படிப்பட்ட மகிமையான ஒரு நல்ல இருதயத்தை கர்த்தர் நமக்கு தரணும். ऐसे एक अच्छा हृदय प्रभु हमें देना அது चाहिए. என்னது அப்படின்னா, तो क्या है? எல்லா சூழல்ல இருந்தாலும்
कोई भी परिस्थिति क्यों ना, ஆண்டவர் பார்த்துக்கிட்டார், प्रभु मुझे देखिए, அவர் பார்த்துக்கிட்டார், प्रभु उसको देखिए, அவர் எனக்கு அந்த காரியத்தை செய்து முடிப்பார். वो मेरे लिए उस कार्य को पूरा करके கண்டிப்பா देगा, அவர் எனக்கு செய்வார். सच में वो करेगा। தாவீதை போல நாம் அந்த காரியத்தை சொல்லணும். दाऊद के समान हम इस बातों को कहना है। இந்த வசனத்துல 138வது சங்கீதம் 138 भजन संहिता में 3வது வசனத்துல, तीसरा वचन நான் में, கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு நீர் அருளினீர். मैंने जब बुलाया तुरंत प्रभु ने मुझे उसे उत्तर दिया, என் ஆத்மாவிலே பலன் தந்து मेरी आत्मा में जो है बल दिया है என்னை தைரியப்படுத்தினீர். और मुझे जो है धैर्य से। அப்ப இதுல தாவீது என்ன சொல்ல விரும்புறாரு? दाऊद इसमें क्या कहना चाहता என்னுடைய है? பிரச்சனை இருந்தது, என்னால முடியல, நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், मुझे परेशानियां थी, मुझसे नहीं हुआ, मैंने आपकी ओर पुकारा, ஆனா நீர் எனக்கு என்ன செய்தாரு? வசனத்தை தந்தீர், आपने क्या क्या वचन मुझे दिया தைரியப்படுத்தினீர். और धैर्य दिलासा ஆண்டவர் दिया। அவருக்கு ஏதோ ஒரு வாக்கு கொடுத்து பயப்படாதப்பா அப்படின்னு சொல்லி இருக்கிறார். प्रभु उसे कोई वचन दिया है वाग्दान का और कहा तो मत घबरा, அவரே நமக்கு தைரியப்படுத்துகிறார். वो खुद हमें धैर्य देता है। இந்த சத்தத்தை நான் கேட்கணும். इस आवाज को हम सुनना है। எங்க போய் கேட்க முடியும்? कहाँ पे हम सुनेंगे? அவன் அதிகாலை எழுந்து தெய்வ சமூகத்துல காத்திருந்து வேதாகமத்தை வாசிக்கும் போது அங்க இருந்து தான் கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். सुबह उठकर जो है प्रभु के इंतजार में रहकर वचन में जब पढ़ेंगे तब प्रभु उसके द्वारा बातें कर। அவர் நல்லவர், वो अच्छा है, அவர் நம்மை கண்டிப்பாக எல்லாவற்றையும் செய்து वो முடிக்கிறார். हमारे लिए सब कुछ सच में करके देगा। ஆண்டவருடைய ஊழிய காலத்துல प्रभु के सेवकाई के समय में முதல் அற்புதத்தை பற்றி சொல்லும் போது पहले चमत्कार के बारे में कहते समय அந்த திருமண வீட்டுக்கு கர்த்தர் போகிறாரு. वो शादी के घर में प्रभु जाता है, அந்த வீட்டுக்காரனும் ஆண்டவரை கூப்பிட்டுருக்கான். उस घर वाले ने भी प्रभु को बुलाया சீசல் है। இருக்காங்க, எல்லா அவருடைய இனஜனம்லாம் வந்திருக்காங்க. चेले लोग हैं, सब उनके रिश्तेदार सब आए ஆனா அங்க हैं। அது சாப்பாடு குறைபட்ட போது वहाँ पे जब भोजन की कमियां हुई, மரியாள் என்ன நினைச்சிருக்கு பாருங்க. मरियम ने क्या सोचा होगा? இந்த காரியத்துல வெற்றி இயேசு தான் செய்ய முடியும். इस कमियों को जो जो है उसमें विजय देना केवल यीशु से ही होगा। மேசியா தான் இவர். मेसिया ही है, இவர் கிறிஸ்து. ये मसीहा, இவர் தன்னுடைய வல்லமையை கண்டிப்பா காண்பிப்பார், ये अपने सामर्थ्य को सच में प्रकट करेगा, உதவி செய்வார். मदद करेगा। அந்த நோக்கத்துல தான் மரியாள் போய் சொன்னாங்க, उस विचार में मरियम जाकर कहती இந்த வீட்டுல சாப்பாடு குறைஞ்சு போச்சு, है, इस घर में भोजन की कमी हो गई, திராட்சரசம் குறைஞ்சு போச்சு, दाखरस की गटी हो गई है, அவங்களால முடியாது. उनसे नहीं होगा। ஒரு இக்கட்டான நேரத்துல एक संकट के समय இத में போய் சொல்லுறதுக்கு காரணம் என்னன்னா, ये बताने का क्या कारण है? மேசியா இவர் செய்வார், मेसिया है, ये करेगा, இவர் கண்டிப்பா முடிப்பார். ये कैसे भी खत्म करेगा। ஆகவே இருதயத்தின் தோற்றத்தை அறிந்த ஆண்டவர் इसलिए हृदय के विचार को जानने वाला அந்த खुदा வீட்டில் உள்ள எல்லா துக்கங்களையும் மாற்றி उस घर के हर एक दुख को बदलकर பெரிய மகிமையான காரியத்தை செய்திருப்பார். एक बड़ा सा महिमा का कार्य को किया। நான் யோசித்தேன், வெறுமனே அவர் திராட்சரசத்தை மட்டும் ஆசீர்வதித்து கொடுத்தாரா? मैं सोचा केवल वो दाख रस को केवल आशीष करके दिया रहेगा क्या? அதுக்கு பிறகு எல்லாருமே வந்துட்டாங்களா? क्या उसके बाद सब लोग आ गए क्या? யோவான் முடிக்கும் போது சொல்லுகிறார், यूहन्ना खत्म करते समय कहता है அவர் அநேக அற்புதங்களை செய்தார். वो बहुत सा चमत्कार काम हो। அதெல்லாம் எழுதுனா உலகமே கொள்ளாது. अगर वो सब अगर हम लिखेंगे तो दुनिया जो है उसे सहन नहीं ஆனால் कर நீங்கள் அவரை புரிந்து கொள்வதற்காக, ரட்சகராக, மேசியாவாக நீங்க தெரிஞ்சுக்கிடணும். அதனால ஒரு சிலதை நாங்கள் எழுதுகிறோம் इसलिए அப்படிங்கிறது. उसको जो है उद्धारकर्ता के रूप में आप लोग जानना है करके हम एक दो அந்த बातों திருமண வீட்டில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். उस शादी के घर में प्रभु ने आशीष को आज्ञा दी। அநேக ஜனங்கள் அநேக நன்மைகளை பெற்றிருப்பார்கள். बहुत सारे लोग बहुत भलाई को पाए रहेंगे। அவர் நல்லவர், वो अच्छा है, அவர் அந்த காரியங்களை செய்து முடிக்கிறவர். वो कार्य को पूरा करके देगा। யோபு எழுதின புஸ்தகத்துல अय्यूब लिखे हुए उस किताब में கடைசியாக யோபு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். आखिर में अय्यूब एक बातों को कहता है 42வது அதிகாரம் 42 अध्याय में முதல் 2-3 வசன வாசிக்கலாம். पहले 2 और 3 वचन पढ़ेंगे। அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதித்திரமாக, தேவரீர் எல்லாவற்றையும் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்க. யோபு சொன்னார், ஐயா நீங்க என்ன நினைச்சீங்களோ அது கண்டிப்பா நடந்துரும். अय्यूब कहता प्रभु आपने जो सोचा है वो सच में हो जाएगा। அதனால என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டத்தை நீங்க அனுமதிச்சீர்கள். इसीलिए आप मेरे जीवन में कोई एक कष्ट को आपने छोड़ दिया, ஆனா அது தோல்வி இல்லை, पर वो मेरे लिए हार नहीं நான் है, வெற்றி அடைவேன். मैं विजय पाऊंगा। என்ன நினைச்சீங்கன்னு தெரியாது, क्या सोच के आपने भेजा मालूम நீங்க नहीं। நினைச்சதை நடத்தி முடிக்கிறவர். जो आपने सोचा है उसको पूरा करके दे। அடுத்த வசனம் சொல்கிறாரு, उसके बाद वाला वचन में कहता है அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? निर्बुद्धि के समान वो जो विचारों को छुपाने वाला एक कौन है? ஆகையால் எனக்கு
தெரியாததையும் எனக்கு புரியாததெல்லாம் சொல்லிட்டேன். इसीलिए मैं मुझे जो नहीं मालूम था उसके बारे எதையோ में நான் புலம்பி விட்டேன். मैं ऐसे ही बड़बड़ाया, ஆனால் நீரோ என் வார்த்தையை கவனிக்கிறீர், पर आप मेरी बातों को என் सुनते हैं, அங்கலாப்பை கவனிக்கிறீர். मेरे तकलीफों को आप देखते हैं, எல்லாவற்றையும் உங்களுக்கு தெரியும். सब बातें आप जानते हैं। அந்த நேரத்துல யோபு சொல்றாரு, நான் தப்பா பேசிட்டேன், वो कहता है, अय्यूब कहता है मैं गलत गलत बातों को करता हूं, தப்பா சில காரியங்களை யோசித்துட்டேன். गलत गलत मेरे मन में विचारे आ ஆனா रहे हैं, நீங்க அப்படி இல்லை. पर आप ऐसे नहीं है। எனக்காக வைத்ததை நீர் அதை வாபஸ் எடுக்க மாட்டேர், யாருக்கும் கொடுக்க மாட்டேர். मेरे लिए जो रखा है उसे आपने वापस लिया नहीं, किसी को दिया नहीं। விடையில நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், நமக்காக கர்த்தர் நிறைய காரியங்களை வைத்திருக்கிறார். सुबह के समय में हम सबको पता रहना, प्रभु हमारे लिए बहुत सारे कार्य करता है, அந்த காரியத்தை அவர் தான் செய்து முடிப்பார். वो बातों को वही पूरा करके देगा। நம்ம அப்படிதான் சொல்லணும், ஆண்டவரே நீர் தான் செய்து முடிக்கணும், हम ऐसे कहना, प्रभु आप ही मुझे वो खत्म कर, நீர் தான் இந்த காரியத்துல எனக்கு வெற்றி தரணும். आप ही उस जो है बातों में मुझे विजय देना है। தாவீதுடைய வாழ்க்கையில நிறைய பேர் சொல்றாரு, दाऊद के जीवन में बहुत सारी बातें ऐसे कहते हैं, என்ன பாரமா இருந்தாலும் கவலையா இருந்தாலும் அவர் மேல கொண்டு வச்சிரு அப்படிங்கிறது. कुछ भी बोझ हो, चिंता हो, प्रभु पे डाल दे सके। உங்களுடைய பாரங்களையும் உங்களுடைய கவலைகளையும் தேவனுக்கு முன்னாக வைத்து விடுங்க. तेरे बोझ और तेरी चिंता प्रभु के सामने रख दो, அவர் பார்த்துக்கிடுவார். वो देख लेगा। இந்த நம்பிக்கை நமக்கு வேணும். ये भरोसा हमें चाहिए, அவர் செய்து முடிப்பார், वो करके देगा। இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரால முடியாதது அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. इजरायली परमेश्वर प्रभु से कोई बातें नहीं होगा ऐसा அவர் नहीं। மரித்து போனவனை எழுப்புகிறார், वो मरे हुए को जिलाता है, குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். कोड़ी बीमारी को चंगाई देता அவரால செய்ய முடியாதது ஒண்ணுமே இல்லை. है, उससे कोई ऐसी बातें नहीं जो नहीं होगा। மார்க்ல ஒரு வசனத்தை மார்க் அருமையாக அவரை பற்றி புகழ்ந்து ஒரு காரியத்தை சொல்கிறார். मार्क में एक वचन है जो प्रभु की तारीफ करता है। அத அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, कहते समय क्या कहता है, எல்லாவற்றும் நல்ல மாதிரி செய்தார் அப்படிங்கிறார். सब बातों को बहुत अच्छे से किया है। வாசிக்கலாம் 7வது அதிகாரத்துல 7वां अध्याय में கடைசி வசனம், आखिरी वचन, மார்க் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், செவிடர் கேட்கவும் செவிடர் கேட்கிறவும் ஊமையை பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மேன்மேலும் ஆச்சரியப்பட்டார். மென்மேலும் அவரோடு இருந்தவங்க ஆச்சரியப்பட்டார்கள். அவர் என்ன செஞ்சாலுமே நல்லா செய்தார். वो जो भी किया काम अच्छा किया है, அவர் நல்ல நன்மையை वो செய்கிறவர். भलाई ही किया है। யார் நமக்கு செய்ய மாட்டாரா? क्या हमें नहीं करेगा? கண்டிப்பா நமக்கு செய்வார். सच में हमें किया है। அவர் என்ன செய்தாலும் நன்றாய் वो செய்கிறவர். जो भी करेगा अच्छा से करेगा, காரணம் அவர் நல்லவர், कारण यही है, वो अच्छा है, அவர் நன்மையே செய்வார், நல்லதே செய்வார். वो भलाई ही करने वाला है। இந்த தாவீது இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது दाऊद में और एक वचन अगर हम पढ़ेंगे तो 38வது சங்கீதம் भजन संहिता 138 में 4வது வசனத்துல வாசிக்கிறேன். 4वां वचन में पढ़ते हैं, கர்த்தாவே, பூமி ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உம்மை துதிப்பார்கள். हे पृथ्वी के सब राज्य तेरे धन्यवाद करेंगे। யாரெல்லாம் உம சத்தம் கேட்டாங்களோ அவங்க தான் உம்மை துதிப்பார்கள். जो आपकी आवाज को सुने हैं वे आपको स्तुति करेंगे। துதி எப்போ வரும்? स्तुति कभी आएगा? எனக்கு நன்மை கிடைக்கும் போது. जब मुझे भलाई मिलेगा। ஆண்டவரே உமக்கு நன்றி நம்ம சொல்லுவோம் பாருங்க. प्रभु आपको धन्यवाद करके அவர் சொல்லுகிறார், ராஜாக்கள் எல்லாம் தேவ சத்தத்தை கேட்டார்கள், கர்த்தருக்கு நன்றி சொன்னார்கள். उसने कहा राजाओं ने प्रभु की आवाज को सुना और प्रभु को धन्यवाद। நாமும் தேவ சத்தத்தை கேட்கிறோம். हम भी प्रभु की நம்ம आवाज, ஆண்டவர் உயிருள்ளவர், हमारा प्रभु जिंदा அவர் है, பேசுகிறவர், बातें करने वाला है, உணர்த்துகிறவர். एहसास दिलाने वाला அவருடைய है। பாதத்தில் உட்காரும் போது கண்டிப்பா என்ன செய்வார்? उनके चरणों में बैठते समय सच में क्या करेगा? உணர்த்துவார். वो एहसास देगा। எனக்கு அப்படித்தான் தெரிஞ்சது. मुझे ऐसे ही मालूम पड़ा, இது ஒன்னால அல்ல, ये तेरे बल से नहीं। நானே உன்னுடைய வாழ்க்கையில இப்படி எல்லாம் செய்யணும்னு நினைச்சிருக்கேன், அதுதான் நடக்கும். ஆனா நீ பயப்படவே வேண்டாம். मैं तेरे जीवन में ऐसे कार्य करना चाहता हूँ, वही होगा, उसमें तो चिंता मत कर। அதுதான் ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. वही एक आशीष है। நம்ம எல்லாருக்காக வேண்டி கர்த்தர் நிறைய காரியங்களை திட்டமாய் தெளிவாய் வைத்திருக்கிறார். हम सब के लिए प्रभु ने जो योजना है सही से और साफ से रखा है। அது நமக்கு தெரியல, वो हमें पता नहीं है, ஆனா கர்த்தர் அதை செய்வார். पर प्रभु से करके दे। தாவீது அனுபவத்தோடு சொல்கிறார், दाऊद अनुभव के साथ कहता ஆண்டவரே है, நீர் இப்படி எல்லாம் வைத்திருக்கிறீர்கள், எனக்கு தான் தெரியல, प्रभु आपने ऐसा ऐसा रखा है, मुझे भी मालूम नहीं, ஆனா நீ நல்லவர். पर आप अच्छे हैं। நாம் இருள்
நடந்தாலும் நீர் எனக்கு வெளிச்சமாயிருக்கிறீர். मैं अंधकार में चलूंगा तो भी आप मेरे लिए उजाला बन। 139வது சங்கீதம் भजन संहिता 129 में 17 18 வாசிக்கலாம். 17 और 18 वचन। தேவனே தேவனே உமது உமது ஆலோசனைகள் ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம், அவைகளை நான் எண்ண போனால் அவைகளை எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமா, மணலை பார்க்கிலும் அதிகமா, நான் நினைக்கும் போது நான் விழிக்கும் போது இன்னும் மண்டையில் இருக்கிறேன். இன்னும் நான் உன் மண்டையில் இருக்கிறேன். இந்த மாதிரி அவரை ஆண்டவரை பற்றி சொல்றாரு. ऐसा वो प्रभु के बारे में कहता है। எவ்வளவு ஆலோசனை எனக்கு தந்திருக்கிறீர்கள். कितना आपने जो है योजनाएं मुझे बताई ஆடு हैं। மேய்க்கும் போது மட்டும் இல்ல, ராஜா இருக்கும்போது, भेड़ चराते समय नहीं, राजा होने के அவர் बाद தனியாக இருக்கும்போது अकेले में जाता। அப்படி ஒரு ஆலோசனையை தேவனிடத்துல தான் கேட்டிருக்காரு. तो उसने प्रभु से ही जो है आगे की बातों को அவருடைய ஆலோசனைக்கு அளவே இல்லை, அவ்வளவு நிறைய எனக்கு கர்த்தர் சொன்னார் அப்படிங்கிறது. उसकी आलोचनाओं का जो है अंत नहीं है, उतना प्रभु ने मुझे बताया। ऐसा அவர்கிட்ட கேட்டு கேட்டு படித்தார். उससे पूछा है और सीखा है। அந்த தாவீதை பற்றி சொல்லி பார்க்கும்போது अगर दाऊद के बारे में हम देखते हैं இயேசு तो கிறிஸ்து பாருங்க, यीशु मसीह देखिए தன்னை நான் தாவீதின் குமாரன் அப்படிங்கிறார். अपने आप को मैं दाऊद का पुत्र ऐसा அப்ப कहता தாவீதுக்கு மேல எவ்வளவு ஒரு அன்பு வச்சிருக்காரு है। பாருங்க. दाऊद पर कितना बड़ा प्रेम रखा है। அவர் மேல அவருடைய நோக்கம் எல்லாம் தாவீதுக்கு மேல இருந்தது. उसका पूरा विचार जो है दाऊद के ऊपर था। அவர் நோக்கம் நிறைவேறினது. उसका विचार पूरा हुआ है। அவர் அற்புதமான காரியங்களை செய்தார். वो अद्भुत कार्य को किया है। இன்றைக்கும் அவர் தாவீதின் குமாரனாகவே அநேகருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். आज भी वो दाऊद का पुत्र के रूप में बहुत जगह पे अपने தாவீது ராஜாதி ராஜா. दाऊद राजाओं का அவருடைய राजा है। ஆட்சி காலத்துல அக்கம்பக்கத்துல ஒரு சத்துரு கூட எழும்பவில்லை. उसके राज्य के समय में आजू बाजू में कोई भी शत्रु खड़ा नहीं हुआ। கூட ராஜாதி ராஜா. यीशु भी राजाओं का राजा है। அவர் நம்முடைய குடும்பத்துல ஆளுகை செய்யும்போது சத்துருக்கள் அடங்கி இருப்பார்கள். वो जब हमारे परिवार में राज करेगा तो सारे शत्रु दब कर बैठेंगे। கண்டிப்பா நமக்கு ஒரு உதவி செய்வார். सच में हमें वो मदद करे। ஆதாமுக்கு உதவி செய்தார். आदम को मदद அந்த किया, வம்சத்தை கைவிடல. उस वंश को उसने छोड़ा नहीं। முற்பிதாக்களை அவர் பாதுகாத்தார். पूर्वजों को उसने जो है सुरक्षा दी। அப்போஸ்தலர்களை அவர் பாதுகாத்தார். प्रेरितों को भी वो सुरक्षा दिया। எனக்கு அவர் மூலமாக அவங்க மூலமாக கேள்விப்பட்டு வசனத்தை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய நம்மையும் அவர் அப்படியே आज பாதுகாத்தார். उनके द्वारा सुने हुए वचन पे स्वीकार के हमें भी प्रभु நம்முடைய सुरक्षा। மக்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், अपने लोगों को देखकर प्रभु ने कहा, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுப்பான். जो तुम्हें कान देगा मेरी बातों को நான் இருக்கிற இடத்துல அவங்களையும் நான் வைப்பேன் அப்படின்னு இருக்கிறேன். मैं जहाँ पर हूँ वहाँ उनको भी रखूंगा ऐसा कहा நான் है। திரும்ப இந்த வசனத்தை வாசிக்கலாம். फिर से वो वचन पढ़ेंगे। சங்கீதம் 138ல கடைசி வசனம். भजन संहिता 138 में நான் आखिरी वचन। அத ஒரு பெரிய வாஞ்சையோட விருப்பத்தோட நம்ம சொல்லுவோம், वो पूरे अच्छे मन से और बड़ी इच्छा से हम कहेंगे। நம்பிக்கையோடு சொல்லுவோம், विश्वास से भरोसे से कहते கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். हैं। கர்த்தாவே, forsake not the works of the Lord। இந்த நிகழ விடாது இருப்பீராங்கன்னு சொல்றாருல. இந்த வசனத்தை நம்ம எப்படி புரியணும் அப்படின்னா, इस वचन ரெண்டு நாளாகம புஸ்தகத்துல दूसरा इतिहास का किताब ஆசா ராஜா இப்படிதான் ஜெபம் பண்ணுவான். आशा राजा ऐसे ही प्रार्थना किया। 14வது அதிகாரத்துல 14 अध्याय में 11வது வசனம். 11 वचन। ஆசா எப்படி ஜெபம் பண்ணுதான் பாருங்க. आशा देखिए कैसा ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, आशा अपने परमेश्वर प्रभु की ओर पुकारा। கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் प्रभु जो बलवान के लिए பலன் या இல்லாதவனுக்காகிலும் कमजोर के लिए உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். मदद करना आपके लिए जो छोटी सी बातें हैं। எங்கள் தேவனாகிய கர்த்தாவே हमारे परमेश्वर पिता எங்களுக்கு துணை நில்லும். आप हमारे साथ रहिए। உம்மை சார்ந்து आपके साथ रहकर உம்முடைய நாமத்துக்கு आपके नाम के लिए நாமத்தினாலே ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். आपके नाम से जो है ये बड़ा सा झुंड के विरोध में हम आए हैं। இதில் தான் கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், प्रभु आप हमारे खुदा हैं। மனுஷன் உம்மை மேற்கொள்ள கூடாது. इंसान आपके ऊपर नहीं आना है। என்ன அர்த்தம்? क्या मतलब है? ஆண்டவரே என் எதிரி என் மேல எழும்ப கூடாது, मेरे जो विरोधी है मेरे ऊपर आना नहीं அப்ப है। வெற்றி அடைய கூடாது. वो विजय नहीं पाना है। அது உமக்குத்தான் அவமானம். आपका अपमान हो ஆகவே जाएगा। அவனை மேற்கொள்ள விடாது. इसलिए उससे विजय प्राप्त होने எனக்கு वाली। பலவீனம் தான், मैं कमजोर हूँ, நான் குறைதான், कमी हूँ, ஆனா நீர் தான் எனக்கு உதவி और செய்யணும். आप मुझे मदद அதே करना। போலதான் தாவீதும் சொல்லுகிறார், ऐसे ही दाऊद भी कहता है, கர்த்தர் எனக்காக எல்லா
எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். प्रभु मेरे लिए सब कुछ कर देगा। உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. आपके हाथों के कार्य को கைவிட்டுறாதிருங்க. आप छोड़िए मत। ஒருவேளை நான் ஒரு மாதிரி இருந்தால் என்னை கைவிட்டுறாதிருங்க. अगर मैं थोड़ा भटका हुआ रहेगा तो भी मुझे छोड़िए मत। எல்லாவற்றையும் செய்து முடிக்க வேண்டும். सबको पूरा सब கர்த்தர் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம தேவையெல்லாம் செய்து முடிப்பார். वो सच में हमारे जीवन में हमारी जरूरतों को, காரணம் அவருடைய பிள்ளைகளை ஒரு நாள் அவர் கைவிட்டதில்லை. कारण उसके बच्चों को उसने कभी छोड़ा नहीं। சரி, நம்ம தான் ஜெபம் பண்ணலாம். हम सब प्रार्थना करेंगे, ஏசப்பா நோக்கி பார்ப்போம். यीशु की ओर देखेंगे। நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர். हमारा प्रभु हमारी आवाज को सुनता है। அவர் சர்வ வல்லமுள்ள ஆண்டவர். सर्वसम्मति प्रभु, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர். बुलाने वाले कौवों को, बच्चों को, எல்லா சிருஷ்டிப்பையும் நேசிக்கிறவர். सारी सृष्टि में प्रेम करते हैं। தாவீது சொல்கிறார், दाऊद कहता है, ஆண்டவரே உம்முடைய கரத்தினுடைய மகிமை எல்லா கிரியைகளுக்கு மேலே இருக்கிறது. प्रभु आपके हाथों की जो महिमा, कामों का महिमा, हर एक क्रिया, என்னெல்லாம் இந்த உலகத்துல படைத்து வச்சிருக்கிறீரோ क्या क्या आपने दुनिया में सृष्टि की, அதுக்கு மேல நீர் அன்பா இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். उसके ऊपर आप प्रेम से रहते हैं, हम देखते हैं। உங்களுடைய கிருபை எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறது. आपका अनुग्रह सबके ऊपर, எல்லாவற்றை காட்டில எங்களை நேசிக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். सबसे अधिक हमारे ऊपर आप प्रेम रखते हैं, उसके जरिए உதவி செய்யுங்க தகப்பனே. मदद कीजिए पिता। உங்களுடைய नामத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். आपके नाम को महिमा करते हैं। எங்களுக்கு செய்ய வேண்டிய நிறைய காரியம் இருக்கிறது. हम करने वाले बहुत सारे काम எங்களால முடியாது. मुझसे नहीं होगा, நீர் தான் எங்களை செய்து और முடிக்கிறார். आप उस बातों को करें। நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறோம். हम आपको ही देखेंगे, மனிதன் மேற்கொள்ள கூடாது. इंसान आपके ऊपर नहीं आता। உங்களுடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது. आपके हाथों के कार्य को उसको वो पूरा நீர் கைவிடக்கூடாது. आप हमें छोड़ना नहीं है। எப்படியாவது பாதுகாத்துக் கொள்ள आप कैसे भी हमें बचाना। நாங்கள் நம்புகிறோம். हम भरोसा நாங்கள் करते हैं, விசுவாசிக்கிறோம். विश्वास करते हैं। கர்த்தர் எங்களுக்காக யாவை செய்து முடியும். प्रभु मेरे लिए सब कुछ कर दे। கர்த்தர் அப்படிப்பட்ட மகிமையான ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும். प्रभु ऐसे महिमा का आशीष हर एक, நாங்கள் உங்களுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். हम आपकी आवाज को सुनना है, அப்பதான் நாங்க தைரியமா வாழ முடியும். तब हम धैर्य से जी सकते हैं। நீர் சொல்லிடுறாங்க, आप कहा प्रभु பயப்படாதங்க அப்படின்னு சொல்லி. मत डर, ऐसा कहा। அந்த எவீரை பார்த்து சொல்லி பயப்படாத, ये वीर को देखा तुम मत घबरा, நான் அவனோடு இருக்கிறேன். मैं तेरे साथ हूँ। அப்படி சொன்னதுனாலதான் அவன் தைரியமா இருந்தான். ऐसा कहने की वजह से वो धैर्य में। ஏசப்பா நீங்களும் சொல்லுங்க, यीशु आप भी कहिए, பயப்படாதேன்னு சொல்லுங்க, मत घबरा, ऐसा தைரியமா இருந்து சொல்லுங்க. धैर्य में रह सका। அப்படி சத்தத்தை நாங்கள் கேட்கணும். आपकी आवाज को हम सुनना है, அப்பதான் நாங்கள் முழுதயத்தோட ஒப்பு கொடுக்க முடியும். तब हम पूरे हृदय से सौंप सकते हैं। கர்த்தர் பார்த்துக்கிடுவார்னு சொல்ல முடியும். प्रभु देख लेगा, ऐसा அவர் எனக்கு வெற்றி தருவார்னு சொல்ல முடியும். वो मुझे विजय देगा, ऐसा கர்த்தர் எங்களோடு பேசுகிறார். प्रभु हमसे बातें இந்த காலையிலே ஆசீர்வதித்து தந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். समय के दिन को अपने आशीष के, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். आपके नाम की महिमा। நீர் ஒரு நாளும் சோர்ந்து போகிறவர் அல்ல. आप कभी भी निराश नहीं நீர் होते, எப்பொழுதுமே வெற்றி தருகிற ஆண்டவர். आप हमेशा विजय देते हैं। வருகிற மாதம் முழுவதிலும் உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். आने वाला महीना पूरा आपकी ओर हम देखें। எங்களுடைய ஜீவனோட நாளெல்லாம் நீர் தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். हमारे जीवन के आखिरी तक आप मुझे मदद, அப்படிப்பட்ட மகிமையினால் எங்களை நிரப்புகிறார். ऐसी महिमा से आप हमें भरिए। இந்த ஜெபத்தை எங்களை தாழ்த்தி முட பாதத்தில் வைக்கிறோம். ये प्रार्थना ये को आपके आपके और नम्र கேட்டு करके எங்களை ஆசீர்வதிப்பீராக. सुनकर आशीष, பலவீனத்தை மாற்றுங்க, कमजोर को बदलिए, வறுமையை மாற்றுங்க, दरिद्रता को बदलिए, எல்லா டென்ஷனையும் மாற்றுங்க. सारी चिंता को बदलिए। நீர் எங்களோடு இருக்கிறதை உணர்வுகளை கிருபை आप செய்யுங்க. हमारे साथ है, इसे एहसास தாவீதை करें। போல நாங்களும் சொல்லணும், दाऊद के समान हम भी कहना है, கர்த்தர் எங்களுக்காக யாவை செய்யும். प्रभु मेरे लिए सब कुछ कर। எங்களுடைய நோக்கத்தை அறிந்தவருக்கு நன்றி சொல்கிறோம். हमारे विचार को जानने वाले को எங்களுடைய ஜெபங்களை கேட்டவருக்கு நன்றி சொல்கிறோம். हमारी प्रार्थना को सुनने वाले को धन्यवाद। ஐயப்பா, உமக்கு நன்றி சொல்கிறோம் பிதாவே. प्रभु यीशु आपको धन्यवाद। உமது கரத்தின் கிரிகளை நிகழ விடாது இருப்பீராக. आपके हाथों के कार्य को மனுஷன் உண்மை மேற்கொள்ள கூடாது. इंसान आपके ऊपर नहीं है, நீர் வெற்றி சிறக்க பண்ணும். आप विजय प्राप्त कीजिए। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறோம் यीशु பிதாவே. के नाम से मांगते हैं पिता। ஆமென்.